மச்சான், இப்ப ரீசெண்டா நம்ம லோகேஷ் அண்ணன் கூலி படத்துடைய ப்ரமோஷன்ஸ்க்காக அவர் இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் இதுக்கு முந்தி வந்த இன்டர்வியூஸ்ல அவர் எல்லாமே டோட்டலா கூலி படத்தை பத்தி தான் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அது ப்ரமோஷன்ஸ்க்கும் உதவுச்சு. அண்ட் இப்போ வந்து லாஸ்டா பண்ண ஒரு இன்டர்வியூல அவர் நம்ம எல்சிஓ பத்தி ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்டேட்ன்றது தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம லோகேஷ் அண்ணனுடைய டைரக்ஷன்ல அடுத்து வரப்போற படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கைதி 2 தான். அண்ட் நம்ம கைதி 2 படம் வந்து நம்ம எல்சிஓக்கு எந்த அளவுக்கு முக்கியம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கைதி 2ல நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா டெல்லி கேரக்டருடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவனுடைய கதை என்னவா இருந்துச்சுன்றத நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். அண்ட் இன்கேஸ் நம்ம லோகேஷனை வந்து இப்ப கூலி படம் பண்ணாம இருந்ததுதான் நம்ம கண்டிப்பா இந்நேரம் கைதி 2 தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பட் எனிவேஸ் நம்ம லோகேஷனை கொண்டு வர இந்த கூலி படத்தையும் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம சில டிஸ்கஷன்ஸ் கைதி 2 பற்றி பண்ணுவோம். கைதி 2 படம் வந்து வெறும் படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்சிஓடைய மொத்த ஃபவுண்டேஷன். ஏன்னா கைதி 2 படம் தான் நம்ம எல்சிஓடைய பாஸ்ட் என்னவா இருந்துச்சு அண்ட் ஃபியூச்சரில் நம்மளுக்கு என்னெல்லாம் பார்க்க கிடைக்கும்ன்ற எல்லா ஒரு டீட்டெயிலுமே அந்த படத்தில் தான் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். ஏன்னா இதை பற்றி நம்ம லோகேஷ் அண்ணனே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்த எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்துக்குள்ளே இருப்பாங்க. ஸோ நம்ம கார்த்தியானா கூட சூர்யாவுடைய கேரக்டர், கமல்ஹாசன் சாருடைய கேரக்டர் அண்ட் நம்ம தளபதி விஜய் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் அது கூடவே நம்ம ராகவா லாரன்ஸோடைய நடிப்பில் வரப்போற பென்ஸ் படத்துடைய கேரக்டரும் நம்மளுக்கு வந்து கைதி 2ல பார்க்க கிடைக்கலாம். அண்ட் கைதி 2ல நம்மளுக்கு இன்னுமே சில கேரக்டர்ஸ் வந்து பார்க்க கிடைக்கும்ன்றது நம்ம லோகேஷ் அண்ணனே சொல்லியிருக்காரு. சார், ஐ அம் ரைட்டிங் சம்திங் ஃபார் லேடி, ஐ மீன் an actress which is like kind of a new character to the LC universe. There'll be like 2 or 3 characters for the LC universe and you'll get an update regarding that in Kaidi 2. இப்போ நம்ம லோகேஷ் அண்ணன் வந்து நம்ம சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு புது ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வராரு. அண்ட் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்காகவே தனியாக ஒரு கதை ஆல்ரெடி அவர் எழுதிட்டு இருக்காரு. இப்போ அந்த கேரக்டர்ஸை பற்றி நம்ம லோகேஷ் அண்ணன் எதுவுமே ரிவீல் பண்ணல. பட் இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு இந்த எல்சியூக்கு முக்கியமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம எல்சியூவில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அண்ட் அவனுடைய ப்ரெசன்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு காரணம் கரெக்டாக இருக்கும் இந்த எல்சியூவை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் ரீசெண்ட் டைமில் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம கூலி படம் வந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கைதி 2 வந்து நம்ம கூலி படத்தோடைய ரெக்கார்டையும் உடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கைதி 2ல 1-2 அப்பியரன்ஸில் ஏகப்பட்ட அப்பியரன்ஸ் நம்மளுக்கு அந்த படத்தில் பார்க்க கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கைதி 2 வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வரதுனால ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அதுக்காக கூலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லலை. பட் கூலியோடைய ஹைப்பை விட அதிகமான ஒரு ஹைப்பு வந்து ஆல்ரெடி கைதி 2 வந்து செட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூலி வந்து 1000 கோடி அடித்தா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பட் இன்கேஸ் நம்ம கைதி 2 வந்து 1200 கோடியோ இல்லை 1500 கோடியோ அடித்தா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடியன்ஸ் மனசில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மச்சான், இந்த கூலிக்கு அப்புறம் நம்ம லோகேஷ் அண்ணனுடைய டைரக்ஷனில் வரப்போகிற கைதி 2க்காக நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.